ஹாய் எவ்ரிவன். காளானை வச்சு நம்ம கேன்சரை குணப்படுத்த முடியும். அதே மாதிரி காளானை வச்சு நம்மளோட எல்லா நோய்களையும் சரி பண்ண முடியும். தெரியுமா? வாங்க அதை பற்றி நம்ம பார்க்கலாம். என் பேர் டாக்டர் அருண்குமார். நான் வசந்தம் கிளினிக் சென்டர்ஸில் இருக்கேன். காளான் அப்படிங்கிறது நம்ம ஒரு விஷப்பொருள் அப்படின்னு தான் நம்ம பார்த்துருக்கோம். அதை சாப்பிடக்கூடிய ஒரு பொருளாகவும் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். சில இடத்துல எடிபிள் மஷ்ரூம் அப்படின்னு இருக்கு. இப்போது நம்ம ஊர்லேயே அதாவது ஷீடெக் மஷ்ரூம் அப்படிங்கிறது நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு மஷ்ரூமா, அதாவது நம்ம அன்றாட உணவுகளில் அதை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஹை ப்ரோட்டீன் கண்டென்ட்டாகவும் இருந்துகிட்டு இருக்கு. சரி, இது நம்ம கேன்சரை குணப்படுத்த முடியும். எப்படி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கானோடர்மா அப்படிங்கிற ஒரு மஷ்ரூம் வெரைட்டி இருக்கு. ஒரு ரெட் கலர்ல ஒரு பிக்மெண்ட் இருக்கிற ஒரு மஷ்ரூமான ஒரு விஷயம் தான் கானோடர்மா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கானோடர்மா இருக்கிறதுலே பீட்டா குளுக்கோகான்ஸ், அதுக்கப்புறம் ட்ரைடெர்பெனாய்ட்ஸ் அப்படிங்கிற சில ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அதில் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட இம்யூன் மெக்கானிசம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி நம்ம கேன்சர் செல்ஸ் எதனால வருது அப்படிங்கிறத பார்த்துக்கோம். கேன்சர் செல் அப்படிங்கிறது நாள்பட்ட 120 நாள் ஒரு செல் இறக்கணும் அப்படின்னா அதோட ஆயுள் காலம் அப்படின்னா அது அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கேன்சர் செல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கேன்சர் செல் நம்ம உடம்புல டெஸ்ட்ராய் பண்றதுக்கு என்னவா இருக்கு அப்படின்னா NK செல் அப்படின்னு சொல்லிட்டு நேச்சுரல் கில்லர் செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு இருக்கும். இந்த நேச்சுரல் கில்லர் செல்ஸ் கரெக்டா எந்தெந்த செல்ஸ்லாம் ஏஜ் ஆகுதோ அதெல்லாம் அழிச்சு விட்டுரும். இல்லை அப்படின்னா அது நாள்பட்டு அது உயிரோட இருந்து அது தேவையில்லாத ஒரு விஷயமா உடம்புக்கு பாரமா கன்வெர்ட் ஆகி அது புற்றுநோயா கன்வெர்ட் ஆகுது. இந்த ஒரு கேன்சர் செல்ஸை அழிக்கிறதுக்கு என்ன தேவை அப்படின்னா NK செல்லோட ஆக்டிவிட்டியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். அதே மாதிரி அந்த நாள்பட்ட செல்ஸ் அழியறதுக்கான சில திரவங்களை அது செக்ரேட் பண்ணும். அந்த மாதிரியான திரவங்கள் செக்ரேட் பண்றதுக்கும் அதே மாதிரி NK செல்லோட ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கும் கானோடர்மா அப்படிங்கிற ஒரு மஷ்ரூம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இதை ப்ராப்பரா ஒரு நம்ம பவுடர் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கும் போது, அன்றாடமா டெய்லியும் எடுத்துக்கிட்டு இருக்கும் போது நம்மளோட கேன்சர் வர்றதுக்கான அறிகுறிகளையும் அழிச்சு விட்டுரும். அதே மாதிரி கேன்சர், நாள்பட்ட கேன்சர் இருந்தாலும் அதை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு வரும்போது அதனால ஏற்படக்கூடிய தாக்கங்களையும் நம்ம சரி பண்ணிட்டு எடுத்துட்டு வரலாம். சரி, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கானோடர்மா பத்தி பார்த்தாச்சு. தேங்க்யூ.